வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கோர்ட் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க்கு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க, 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,000, 20,000, 25,000, 30,000 இது மாதிரி தனித்தனியாக போஸ்டிங்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து 14/7/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த இடத்துல அப்ளிகண்ட் நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர் என்ன, ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அதே மாதிரி ஆஃபீஸ் அட்ரஸ் இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து எழுதணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ஐடி, பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க. எஜுகேஷனோ குவாலிஃபிகேஷனை பிடிச்ச வரைக்கும் நீங்கள் வந்து எங்கே வந்து படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் அண்ட் டேட்டு, எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இருந்துச்சுன்னா எழுதலாம். ஸோ அதே மாதிரி கிரிமினல் கேஸ் இருக்கா இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து எழுதிக்கிங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான தகவல் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிமினல் கேஸ் ஏதாவது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ அப்படி போட்டுங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து டேஷ் போட்டுக்கலாம். இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லீகல், அதாவது சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலில் 3 போஸ்டிங். அடுத்து அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலில் 6 போஸ்டிங். அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அல்லது கிளர்க்கில் 3 போஸ்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்டு ஸோ 1 போஸ்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பிஎன், அதாவது பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ட், ஸோ அதுக்கு வந்து 3 போஸ்டிங். இது மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கீழே இயங்கக்கூடிய லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டத்தில் வந்து அலுவலகத்துக்கு வந்து இந்த காலி பணியிடங்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் 14/7/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து நீங்கள் என்ன வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க ஒரு சிலதுக்கு. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன், அதாவது டிகிரி, ரிசப்ஷனிஸ்ட் டேட்டா என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ அது மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் பிஎன் அது பொறுத்த வரைக்கும் அட்டண்டன்ட்டுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒர்க் ப்ரொஃபைல் உங்களுக்கு வந்து என்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குலாம் என்ன ஒர்க் இருக்கும், அதே மாதிரி ரிசப்ஷனிஸ்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான மந்த்லி சேலரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து 60,000, 30,000, 20, 12,500, 12,000, 10,000. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து ரிட்டன் டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இன்டர்வியூ தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய அட்ரஸ் சேர்மன், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, கம்பைன்டு கோர்ட் கேம்பஸ், அரியலூர் 621704 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட மார்க் ஷீட்டு, டிசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஜெராக்ஸ் காப்பி, ஸோ எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.